வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கூட்டி பெப்பு ஹெட்டு சிலிண்டரை கழட்டுறோம். ஹெட்டு சிலிண்டரு எதனால் கழட்டுறோம்னா, இன்ஜினில் வந்து நாய்ஸ் இருந்துச்சு, கலகலன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்தது. என்னென்னு கழட்டி பார்க்கணும் உட்காந்து கழட்டுறோம். இப்போ வண்டியில் வந்து ஆயில் வந்து ட்ரையாக இருந்தது, அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இதான் கழட்டிக்கிட்டு இருக்கோம். இன்ஜினை பூராமே ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக போய் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹெட்டு சிலிண்டரு ரெண்டையும் பிரிக்கிறது உங்களுக்கு லைவாக போடுறேன். இது போக இதில் வந்து வால்வு ஆயில் சீலு, பிஸ்டனு என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லைவாக சொல்கிறேன். இதுபோக கிராங்க் நாய்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து ஏதோ உள்ளே உடஞ்சி வந்து சவுண்டு இந்த மாதிரி இருந்துச்சு வண்டி. அதனால் இது வந்து அரைப்பு அதிகமாக இருக்கா என்ன ஏதுன்னு அரைக்குதா என்னென்னு பார்க்கணும். அதனால் இதை கழட்டி என்னென்னு பார்க்கணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்காக கவனிக்கப்படுது. அதனால் வந்து பாருங்கள். இது வந்து என்ன பிரச்சனைக்காக வந்ததுன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடும், ஆனால் வண்டி வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து கலகலப்பு இருக்கும். எப்போயாவது ஒரு டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சிரமப்பட்டோம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. இருந்தாலும் அதை என்னென்னு பார்த்து ரெடி பண்ணணும். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், ஹெட்டு சிலிண்டரை பிரிச்சுட்டு உங்கள் தகவல் சொல்கிறேன் சார் அப்படின்னு. டைமிங் செயின் சுத்தமாக போச்சு. இது போக இந்த வால்வெல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஆயில் இன்ஜின் ஆயில் இல்லாதனால உங்களுக்கு வந்து வெறும் கரும்புகை அடித்து வால்வெல்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. பிஸ்டனை காட்டி பார்ப்போம். பிஸ்டனை கட்டுறது வந்து கார்பன் அதிலையும் அடிச்சிருக்கு. என்னென்னு காட்டி பார்ப்போம். கட்டுற வீடியோ வந்து டைமிங் செயின் டாப்பு எல்லாமே வச்சு பார்த்தா நம்ம கட்டுறோம். பேடு கிட்டலாம் தேஞ்சவே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த வண்டியில் வந்து என்ன முழு மூச்சோடு உட்காந்து பார்க்குறோமோ அந்த எண்ணங்களை வந்து க்ளீனாக உட்காந்து பார்க்குறோம். நம்ம எந்த வேலை பார்த்தாலும் இந்த வேலையெல்லாம் பழகி என்னடா செய்ய போகிறோம்னு நினைச்சோம். ஆனால் இந்த வேலை தான் இப்போ நமக்கு ஒரு நல்வழிப்படுத்தி கொடுக்குது. பார்ப்போம். பிஸ்டன் கோடு விழுந்திருக்கு, பிஸ்டனே அடி விழுந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். பிஸ்டனில் கோடு வந்து நேர்கோடாக ஒன்றோட விழுந்திருக்கு. இது போக நம்ம ரிங்ஸ் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம என்னென்ன முடிவு பண்ணணும். பிஸ்டன் வந்து மேலேயும் அடி விட்டுருக்கு, மேலேயும் பிடிச்சிருக்கு, கீழேயும் பிடிச்சிருக்கு. பாருங்கள், லைவாக பாருங்கள். அதையும் போட்டு காமிக்கிறேன். கீழேயும் பிடிச்சிருக்கு, மேலேயும் பிடிச்சிருக்கு. கீழே வந்து தடம் விழுந்துருக்காங்க. கையில் ரோசி காமிக்கிற பாருங்க. மேலேயும் பிடிச்சிருக்கு. அதனால் பிஸ்டனை ஓனிங் அடிச்சு தான் ஆகணும். ஹெட்டு வேலை பார்த்து ஆகணும். கிராங்க் எப்படி இருக்குன்றத பின்ன காத்திட்டு உங்களுக்கு